குட்டீஸ், வெல்கம் டு கிட்ஸ் அபத். தடைகள் ஒன்றும் வருவதில்லை, வாதைகள் ஒன்றும் நம்மை தொடுவதில்லை. தடைகள் ஒன்றும் வருவதில்லை, வாதைகள் என்றும் நம்மை தொடுவதில்லை. நேற்றும் இன்றும் என்றென்றும் யெகோவா தேவன் நம்மோடு உண்டே. மாறிடாதே, அவர் மறந்திடாதே, ஒரு நாளும் நம்மை பிரிந்திடாதே. நேற்றும் இன்றும் என்றென்றும் யெகோவா தேவன் நம்மோடு உண்டே. மாறிடாதே, அவர் மறந்திடாதே, ஒரு நாளும் நம்மை பிரிந்திடாதே. ஆமென், 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 ஆமென். தடைகள் ஒன்றும் வருவதில்லை, வாதைகள் என்றும் நம்மை தொடுவதில்லை. தடைகள் ஒன்றும் வருவதில்லை, வாதைகள் என்றும் நம்மை தொடுவதில்லை. நேற்றும் இன்றும் என்றென்றும் யெகோவா தேவன் நம்மோடு உண்டே. மாறிடாரே, அவர் மறந்திடாரே, ஒரு நாளும் நம்மை பிரிந்திடாரே. நேற்றும் இன்றும் என்றென்றும் யெகோவா தேவன் நம்மோடு உண்டே. மாறிடாரே, அவர் மறந்திடாரே, ஒரு நாளும் நம்மை பிரிந்திடாரே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் லார்ட் குட்டீஸ். இன்னைக்கு யோனத்தான் பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சவுல் ராஜாவின் மூத்த குமாரன். நட்பின் இலக்கணம் யோனத்தான். இவர் மகா தைரியசாலியும் மக்களை வழிநடத்தி செல்லும் புத்திசாலித்தனமும் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரின் வல்லமை அறிந்தவராகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவராகவும் இருந்தாரு. இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த பெலிஸ்தரை கர்த்தர் யோனத்தானின் மூலமா தோற்கடித்தாரு. தாவீது இருக்கும் வரை தன்னால் அரசனாக முடியாது என்று தெரிந்தும் அவன் மேல அவர் பொறாமை கொள்ளவே இல்லை. மேலும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து மிகுந்த நட்பு பாராட்டினாரு. யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றா இசைந்திருந்தது. அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இருவருமே உடன்படிக்கை பண்ணி கொண்டாங்க. தாவீது மேலுள்ள அன்பினால யோனத்தான் பொறுத்து கொண்டிருந்த சால்வை, வஸ்திரம், பட்டயம், வில், கச்சையும் தாவீதுக்கு கொடுத்தாரு. ஒவ்வொரு முறை சவுல் தாவீதை பிடித்து கொள்ளும்படி திட்டங்கள் வகுத்த போது யோனத்தான் அதற்கு உடன்படாம சவுலுக்கு புத்தி கூறினாரு. ஆனா தன் தகப்பனுடைய பிடிவாதத்தை கண்ட யோனத்தான் அதை தாவீதுக்கு அறிவித்து தாவீதை பத்திரமா அனுப்பிவிட்டாரு. மேலும் சவுலுக்கு தப்பி மறைந்து வந்த காலத்திலும் காட்டுக்குள்ள சென்று தாவீதை சந்தித்து ஆறுதல் கூறினாரு. தாவீதுடன் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கையும் பண்ணி கொண்டாரு. தன் நண்பனால தன் அரசன் பதவியே போகிறதுன்னு தெரிந்தும் கூட சுத்த மனதோடு பொறாமைப்படாம தன்னுடைய நட்பை வெளிப்படுத்திய யோனத்தான் பெலிஸ்தருடைய நடத்த யுத்தத்துல மரணம் அடைந்தாரு. அரசனாக வேண்டிய மாவீரன் மற்றும் சிறந்த மனிதன் தன்னுடைய தகப்பன் பெற்ற சாபத்தால அரசாட்சி கிடைக்காமே உயிரிழந்தாரு. ஆனாலும் தேவன் யோனத்தான் மேல வைத்த தயவால தாவீதுடன் செய்த உடன்படிக்கையின்படியே மேவிபோசேத் என்னும் யோனத்தானுடைய மகனை தாவீது பராமரித்து வந்தாரு. நட்பின் இலக்கணமா இருந்த யோனத்தானின் வம்சம் காப்பாற்றப்பட்டது. யோனத்தான் தாவீதுடைய சிநேகம் பெண்களுடைய சிநேகத்தை விட மேலான அன்பா இருந்தது. ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்பதை யோனத்தான் நன்றாக அறிந்திருந்தாரு. மனரம்யமா வாழ்ந்து முடித்தாரு. யோனத்தானை போல நாமும் எந்தவித பொறாமை இல்லாம நட்பிற்கு இலக்கணமா வாழ்ந்து காட்டுவோம். ஓகேவா குட்டீஸ்? பாய் செல்லங்களா.